பூஜை பாத்திரங்கள்லாம் நம்ம கழுவ இருக்குங்க. கொஞ்சம் புளி சூடு பண்ணி போட்டு வச்சுருக்குதுங்க. கொஞ்சம் புளி கொதிக்க வச்சுருக்குதுங்க. நம்ம ஒரே இது ஸ்க்ரப்பை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. நம்மளுக்கு ஒன்று போதுங்க. இது தக்காளியில் உப்பு போட்டு வச்சுருக்குதுங்க. கொஞ்சம் ஒரு சைடு கெட்டு போன தக்காளியிலையும் அதை நம்ம இப்படி இந்த மாதிரி காப்பர் கழுவறக்குங்க. உப்பு சேர்த்துக்கணும். ஒன்றா எலுமிச்சம்பழமும் உப்பு சேர்த்து காப்பர் இதை கழுவிக்கலாம். இல்லாட்டி தக்காளியும் கூட சேர்த்துக்கலாம். புளியும் உப்பும் சேர்த்திக்கலாம். இந்த காப்பருக்கு மட்டுங்க. பித்தளை பாத்திரத்துக்கு நம்ம உப்பு சேர்த்தக்கூடாதுங்க. புளி தண்ணிங்க, கொஞ்சம் லிக்விடு, கோலப்பொடிங்க சேர்த்து கழுவிக்கலாங்க. இந்த எண்ணெய் பசையெல்லாம் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் தொடச்சிட்டுங்க, இல்லை வர துணி ஒரு துணியில் தொடச்சிட்டுங்க நம்ம வச்சுக்கோணுங்க. இதெல்லாம் இப்போ இந்த மாதிரி சாம்பிராணி போடுறதெல்லாம் கெட்டியாக இருக்குங்க. அதெல்லாம் கொஞ்சம் சுரண்டி சூரியில் சுரண்டிங்க. ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா அருவாளில் கொஞ்சம் அப்படி கொத்தி கொத்தி விட்டோம்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணி பார்க்கலாங்க. எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சோம்பு இந்த மாதிரி இதெல்லாம் புளி நான் புளியில் தேய்ச்சிட்டு கோலப்பொடி லிக்விடு கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்குறேன். ஸ்க்ரப் புதுசுங்க. தண்ணி இந்த தண்ணிங்க நம்ம சிங்கில் தான் கழுவுவோம். இன்றைக்கி வீடியோக்கு வேண்டி இப்படி காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த காப்பர் தோட்டம் போட்ட டம்ளரை சாணி தண்ணி தேய்க்கிறத கழிக்கலாம். இது நம்ம தக்காளி ஜூஸில் தான் தக்காளி புளிப்புங்க. இதே நம்ம கமலா ஆரஞ்சு இந்த மாதிரி கொஞ்சமாக கெட்டுன்னா கட் பண்ணிட்டுங்க இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். உப்பு போட்டிருக்குது. உப்பு போட்டால் தான் சீக்கிரம் உடனே இதாகும். இப்போ கொஞ்சம் எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட புளிஞ்சிக்கலாம். இந்த ஜூஸ் எல்லாம் கடைசி வரை அப்படி வச்சுக்கலாம். உப்பு பத்தலை இன்னும் கூட போட்டுக்கலாம். இப்போ ஸ்க்ரப்பில் தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் அந்த கோலப்பொடியோடு சேர்த்து லிக்விடு உப்பும் எலுமிச்சம்பழம் போட்டால் உடனே நம்ம க்ளீன் ஆகிடும். எதுவுமே லிக்விடு எதுவுமே போட வேண்டியது இல்லைங்க. உடனே நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரில் தொடச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், க்ளீன் ஆகிடுச்சு. இதை நம்ம கழுவி வச்சுக்கலாம். அப்படியே நம்ம கையில் எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணியாச்சு. இதை கொஞ்சம் நேரம் அப்படி கமுத்தி வச்சுட்டா அந்த தண்ணியெல்லாம் வடிவு இருந்தாலும் சாறையாகும். ஒரு வெள்ளை துணியிலையோ சுத்தமான துணியில் தொடச்சி வச்சிடலாம். புதுசாட்டாயிடுச்சு. அடுத்தது எண்ணெய் பசை உள்ளதை கடைசியில் கழுவிக்கலாம். இது நம்ம சொம்பு கழுவி போகிறோம். சொம்புக்கு கொஞ்சம் ஊற வச்ச புளி சுடு தண்ணியில் ஊற வச்சது. சும்மா வெறும் புளி மட்டும் தேய்ச்சி விட்டு நம்ம அந்த கோலப்பொடியும் லிக்விடும் சேர்ந்ததை இந்த மாதிரி கழுவிட்டோம்னா அப்படியே க்ளீன் ஆகிடும். உள்பக்கம் வீங்கி போகிறனால கருப்பாத்து இருக்கும். அது ஒரு அளவுக்கு போகும். இது பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இதையும் கழுவிக்கலாம். இது பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இதையும் நம்ம தொடச்சி வச்சுக்குவோம். இப்போ இந்த பாத்திரத்தை வைக்கணும். இதுக்கு எலுமிச்சம்பழம்
இந்த லிக்விடில் கொஞ்சம் லிக்விடுமே கொஞ்சம் கோலப்பொடியும் சேர்த்து கழிக்கலாம். கொஞ்சம் எலுமிச்சம்பழம் வச்சுக்கலாம், செஞ்சுக்கலாம். மறுபடியும் கோலப்பொடியில் சேர்த்து கழிக்கலாம். அவ்வளோ இதையும் கழுவி வச்சு சந்தனம் குங்குமம் வச்சுதான் இது கழுவி வச்சு அடுத்து அதே மாதிரி மீன் இருக்குது, அதையும் தேய்ச்சிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் நம்ம எலுமிச்சம்பழம் விட்டுக்கலாம். கொஞ்சம் கோலப்பொடி அப்பப்போ பத்துலன்னு வச்சுக்கலாம். உடனே தேய்ச்சி கழுவி எடுத்துக்கலாம். சுடுதண்ணியிலலாம் போட வேண்டியதில்லை. அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா பாத்திரத்தையும் நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கழுவி எடுத்தாச்சு.